ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலே 360 டெய்லர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திடீர்னு எனக்கு ஒரு ஆர்டர் நான் எப்படி எடுத்து வச்சு கட் பண்ணி நான் தச்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போது. அதே மாதிரி நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கேள்விக்கெலாம் பதிலுமே இந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். மொத்தம் சாரியோட ப்ளவுஸ் 3 ப்ளவுஸும், நார்மல் ப்ளவுஸ் ஒரு 3 ப்ளவுஸும் வந்துருந்துச்சு. இது எல்லாமே நம்ம திங்கக்கிழமை கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் இந்த சாரி ப்ளவுஸ் மட்டுமே நாளைக்கு கொடுக்குற மாதிரி, அதாவது சனிக்கிழமை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் நான் வந்த உடனே கட் பண்ணி எடுக்கிறேன். நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஏக்கா எப்படிக்கா காசு கரெக்டாக வாங்குறீங்க, எனக்கு கொடுக்க மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானுமே லாஸ்ட்டு 3 வருஷமாக தான் நான் கரெக்டாக அமௌண்ட் வாங்கி ப்ளவுஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப பழக்கமானவங்க அப்படிங்கிறக்காக நிறைய தடவை நான் கடன் கொடுப்பேன். ஆனால் அதை வாங்குறதுக்குள்ளே நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்புறம் தான் யோசித்தேன், நமக்கு ப்ளவுஸ் யாருக்கு கரெக்டாக காசு கொடுக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தைச்சி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நானே நான் என்ன தயார்படுத்திக்கிட்டேன். இதில் பிகினராக இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, எனக்கு ப்ளவுஸ் வர்றதே பெரிய விஷயங்க்கா, அதில் நான் இப்படிலாம் கழிக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும். ஆமாம், அது உண்மை தான். ஆனால் ஒரு அளவுக்கு தான் நம்ம கடன் கொடுக்க முடியும். ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம கடன் கொடுத்தோன்னா வராது, நமக்கு தச்சும் வேஸ்ட்டு. நம்ம தச்சு கொடுத்து அமௌண்ட் வரல அப்படின்னா நம்ம தைக்காமே இருக்கிறது பெட்ரு. அந்த மாதிரி தான் நான் யோசித்தேன். ஏன்னா கடந்த 3 வருஷமாக இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ப்ளவுஸ் வாங்கும்போது சில பேர் கொடுக்கும்போதே காசு கொடுத்துருவாங்க. முக்கால்வாசி பேர் ஒரு 1/4% தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத முடித்த உடனே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கிடுவாங்க. இந்த மாதிரி தான் நான் கஸ்டமரை பழகியிருக்கேன். இன்னும் சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அக்கா நான் வெளியிலே அவங்களே ப்ளவுஸ் வாங்கி தச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் லைனிங் நீங்களே இந்த கடையில் வாங்கிருங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா எப்படிக்கா பே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் இருக்குது. நம்ம போய் வாங்குறதா இருந்தால் நமக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா ஆகும் அப்படிங்கிறத சேர்த்து முதலே சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க போனாலும் சரி, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனாலும் பஸ் பேர் உண்டு. பஸ் பேராவது தர்ற மாதிரி நீங்கள் பேசணும். ஏன்னா நம்ம பேசினா தான் அவங்களுக்கு புரியும். இப்போ அவங்களே மெனக்கிட்டு போய் ப்ளவுஸ் எடுத்தாலுமே அவங்களுக்கு டைம் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நம்மளுமே வெளியில் போய் நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறதுக்காக ஒருத்தங்களுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம தைக்கிற நேரத்தெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். நம்ம தச்சு கொடுக்குறது மட்டும்தான் நம்மளோட வேலை, ப்ளவுஸ் எடுக்கிறது நம்மளோடது கிடையாது. ஆனால் அவசரத்துக்கு அவங்க சொல்லும்போது நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன ரீசன்னா, சரி கஸ்டமரால் முடியாது நம்மள்கிட்ட கேட்குறாங்க நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்காக எடுக்க போகிற மாதிரி இருக்கக்கூடாது. 2 நாளுக்கு ஒருக்க எத்தனை ப்ளவுஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, லைனிங் எடுக்க வேண்டியது இருக்குன்னு மொத்தமாக எடுத்தால் தான் நமக்கு லாபம். நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு டைம் போனோம் அப்படின்னா நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும். நம்மளோட பஸ் பேரு இல்லை பெட்ரோல் அலவன்ஸு, நம்ம வண்டியில் போகிறோம் அப்படின்னா பெட்ரோல் அலவன்ஸு எல்லாமே ஆகும். அதனால் அதை நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க கஸ்டமர்கிட்ட. அதே மாதிரி பிகினராக இருக்கவங்க காசு கேட்குறதுக்கு பயப்படாதீங்க. நிறைய நானுமே பண்ணியிருக்க தப்பு என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ளவுஸ் கொடுத்தா போதும், அமௌண்ட் அவங்க கொஞ்சம் நாளுக்கு, அதாவது 1 வாரம் கழிச்சு தந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டது தான். நிறைய கஸ்டமர் என்கிட்ட பெண்டிங் போட்டு என்னால் அமௌண்ட் கலெக்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். டெய்லி அவங்க வீட்டில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி போனேன்னா நாளைக்கு வாங்கம்பாங்க, நாளைக்கு போனால் அடுத்த வாரம் தரேன்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாளாக கடத்திட்டே போயிட்டு இருந்தாங்க. டெய்லி நம்ம அலையிறது நமக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். நம்ம வேலையும் கெடுத்து அலையிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், இனிமேல் ப்ளவுஸ்க்கு காசு கொடுக்காம எந்த ப்ளவுஸையும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேக்ஸிமம் 99% நான் காசு கொடுக்காம எந்த ப்ளவுஸும் கொடுக்கறது இல்லை. ரொம்ப தெரிஞ்சவங்க, அதாவது ரொம்ப வருஷமாக என்கிட்ட தச்சிட்ருக்காங்க, மொத்தமாக அவங்க எப்போவுமே போடுவாங்க அப்படிங்கிற கஸ்டமர் என்கிட்ட 2-3 பேர் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் நான் அந்த மந்த் எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறேனோ அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன். 1ஆம் தேதி அவங்க சேலரி வந்தோடனே எனக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இப்படி இது மட்டும்தான் நான் வெளியில் நான் கடன் கொடுக்குறது. மற்றபடிக்கு மற்ற எல்லா ப்ளவுஸுமே நான் வாங்கிட்டு தான் கொடுக்குறேன். நமக்குமே அந்த அமௌண்ட்டை வாங்கி எல்லாத்தையுமே நம்ம தான் எடுக்க போகிறோமான்னு கேட்டால் கிடையாது. நிறைய மெட்டீரியல் வாங்க வேண்டியது இருக்கும், லேஸ் வாங்க வேண்டியது இருக்கும், லைனிங் நிறைய ப்ளவுஸ்க்கு எடுத்து வச்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு நமக்கு காசு தேவை. அப்போ நம்ம வேறு யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. நம்ம தச்ச காசுலேருந்து அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட்டை கேட்டு வாங்கி பழகுங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்கா நோட்டில் எப்படி எழுதுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த தடவை நான் தீபாவளிக்கு ஒரு நோட்டில் புதுசாக தீபாவளிக்கு நான் வர்ற ஆர்டர் எழுத போகிறேன். அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதையும் ஒரு 10 பேஜ் கழித்து எழுத போகிறேன். அதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன். ரஃபாக நான் எப்படி போட்டிருக்கேன், எப்படி எழுதுவேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையுமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயம், ஒரு தொழில் பண்ணுறோம், இல்லை ஒரு வேலை பார்க்குறோம்
பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வருமானம் எவ்வளோன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து நான் ஒரு 10 ப்ளவுஸ்க்கு லைனிங் வந்து வாங்கி முன்னாடியே வைக்கிறேன் வீட்டில், டெய்லி என்னால் போய் லைனிங் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு 10 ப்ளவுஸோ 5 ப்ளவுஸ்க்கோ வந்து லைனிங் எக்ஸ்ட்ரா வாங்கி வைப்பாங்க. நிறைய கலர் வந்து இப்போ டிமாண்டடாக எந்த கலர் தேவையோ அந்த கலர் வாங்கி வைப்பீங்க. அதுக்கெலாம் வந்து அமௌண்ட்டு தேவை. அதையுமே நம்ம தச்ச காசுலேருந்து தான் எடுக்க முடியும். அதே மாதிரி அந்த ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அந்த டீட்டெயிலுமே நான் எழுதி வைப்பேன். அப்போனா தான் நமக்கு எவ்வளோ ரூபா வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து எத்தனை ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் வந்து கொடுத்துருக்கோம், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதும் தனியாக எழுதி வைப்பேன். அப்போ வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து நான் தச்சு கொடுத்து லைனிங் வந்து போனதுக்கப்புறம் அடுத்த ப்ளவுஸ்க்கு நம்ம லைனிங் எடுத்து வைக்கணும். அதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் மட்டும் எப்படிக்கா டெய்லி வந்து ஊக்குவிக்கிறீங்க, ஊக்குவிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஊக்குவிக்கிறதுக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்டால், டெய்லி வந்து நான் 10 ப்ளவுஸ் தைக்கிறதில்ல. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அது ஒன்று தான். டெய்லி வந்து நான் 10 ப்ளவுஸ் தைக்கிறதே இல்லை. வாரத்தில் ஒரு 2 நாள், அதாவது 2 நாள் 2 நாள் வந்து கம்மியாக தைச்சிருக்கேன்னா 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா நான் 10 ப்ளவுஸ் தைச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா நான் பெண்டிங் ப்ளவுஸும் சேர்த்து ஒரு நாள் சேர்த்து வச்சு தைப்பேன். நம்ம இன்றைக்கி கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் ஒரு 3 இருக்குது அப்படின்னா பெண்டிங் ப்ளவுஸ் வந்து ஒரு 4ஓ 5ஓ நான் வெட்டி வச்சுருக்கதான் எடுத்து தைப்பேன். இந்த மாதிரி தான் நான் ப்ளவுஸ் தைக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டவுட் வருது. இப்போ வந்து கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுக்கறதுக்காக நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்கேன். இடையில அர்ஜெண்ட்டாக வர்ற ப்ளவுஸையுமே நான் எடுத்து தைச்சிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து ஊக்கு வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஈவினிங் டைமில் நம்ம கட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு நான் கட் பண்ண உட்காந்துருவேன் அப்படின்னு. அந்த டைமில் தான் நம்ம அந்த டைமுக்கு முன்னாடியே வந்து காஃபி குடிச்சிட்டு ஊக்கு வைக்கிற வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுவேன். நீங்கள் என்னோடய வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே வந்து அடித்து தான் திருப்புறேன். எம்மிங் கிடையாது. எம்மிங்கை வந்து என் கஸ்டமர் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து எம்மிங்கே வேண்டாங்க்கா, எம்மிங் பிரிஞ்சிட்டுனா என்னால் போட முடியலன்னு சொல்கிறதுனால தான் நான் எம்மிங் இல்லாமல் அடித்து திருப்புறேன். என்னோடய கட்டாயத்தின் பேரில் எந்த கஸ்டமருமே வந்து எம்மிங் பண்ணாமல் இல்லை. அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸில் நான் எம்மிங் பண்ணி தான் ஆகணும். நார்மல் ப்ளவுஸுமே வரதான் செய்யுது, நான் எம்மிங் பண்ண தான் செய்கிறேன். அதுக்கு இந்த சண்டே அந்த மாதிரி டேயில் வந்து டைம் இல்லை அப்படின்னா கூட நான் தச்சு எடுத்துக்கிடுவேன். ஊக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சுருவேன். ஏன் அப்படின்னா நமக்கு டெய்லி வந்து அது பழக்கம். டெய்லி வந்து ஒரு 5 ஊக்கு வைக்கிறது வந்து டெய்லி பழகிக்கிட்டே இருக்கேன். அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸாவது மினிமம் வந்து ஊக்கு வைக்கிற வேலை இருக்குது. இப்போ தான் வந்து நான் ஒரு ஆள் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் தீபாவளி ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வந்து எப்படி ரேட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் மற்ற இடத்துல எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்டு சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நானுமே இன்னும் அவங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து இன்னும் பேசலை. ஆனால் இப்போ வரைக்கும் நான் தான் வந்து ப்ளவுஸ்க்கெல்லாம் ஊக்கு எல்லாமே வச்சிட்ருக்கேன். எனக்கு என்னென்னா அடுத்தவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. கொடுத்தா அவங்க எப்படி வச்சு தருவாங்க, கரெக்டாக வச்சு தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி. சில பேர் வந்து 2 த்ரெட்டு போட்டு ஊக்கு வைப்பாங்க, சில பேர் வந்து 4 த்ரெட்டு வச்சு ஊக்கு வைப்பாங்க. 4 த்ரெட்டு வச்சு நம்ம ஊக்கு வைக்கும்போது தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஊக்கு வந்து சீக்கிரத்தில் பிஞ்சு போகாது. 2 நூல் வந்து நம்ம போட்டு நம்ம வந்து ஊக்கு தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பிஞ்சிரும். அதனால தான் நான் வந்து மற்றவங்ககிட்ட கொடுக்குறது கொஞ்சம் வந்து யோசிப்பேன். ஏன்னா அவங்க வந்து தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம திரும்ப உட்காந்து வேலை செய்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் யோசித்தேன். இவங்க வந்து நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேங்க்கா, கடையிலலாம் வேலை பார்த்துருக்கேன், இப்போ எனக்கு கடைக்கு போக முடியல, வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் வந்து தைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ப்ளவுஸ் வந்து அதிகமாக இருக்குது, எனக்கு ஊக்கு வைக்கிறதுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னா யாராவது பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை சொந்தக்காரங்க இல்லை வந்து நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யார் கூடயாவது உட்காந்து பேசிக்கிட்டே வச்சிங்கன்னா நீங்கள் வைக்கிறதே தெரியாது. ஊக்கு வைக்கிறது வந்து ஒரு வேலையே கிடையாது. அதுக்கப்புறமா நான் வந்து இப்படி தான் டைரி எழுதியிருக்கேன். என்னோடய பக்கத்தில் வச்சுருக்கேன்ல அந்த டைரி வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டைரி வச்சுருந்தேன். அந்த டைரி முடிஞ்சுது, அதை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த டைரியில் தான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, நான் வந்து டெய்லி வர்ற ப்ளவுஸை எழுதிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி டெய்லி வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன், அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் எழுதிட்டுருக்கேன். அவங்க கொடுக்க நான் டிக் பண்ணிடுவேன். எனக்கு கொஞ்சம் வந்து அது கிளாரிஃபையாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எவ்வளோக்கு தச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக இதை வந்து நான் ஒரு டீட்டெயில் வீடியோவாக வந்து போடுறேன். ஏன்னா தீபாவளி வரட்டும், ஒரு ஆர்டர் வர ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் ஒரு நோட்டில் வந்து எழுதிட்டு உங்களுக்கு வந்து அது எப்படி எழுதுறேங்கிறதையுமே மென்ஷன் பண்ணுறேன். நான் இப்படி தான் டெய்லி எழுதிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி எழுதுறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.